A cylindrical tube open at both ends has a fundamental frequency F in R. அப்போ ஓப்பன் ஆர்கன் பைப் ரெண்டு சைடு ஓப்பன் சொல்லிட்டான், அதோடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இதாக தான் இருந்திருக்கணும். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஓப்பன் ஆர்கன் பைப் இஸ் V by 2L. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். The cylindrical tube open at both ends has a fundamental frequency. இதான் fundamental frequency of vibration. சரி, ரெண்டாவது பார்ட். The tube is dipped in water. இப்ப அந்த டியூபை வாட்டர்ல டிப் பண்ணியாச்சு, vertically in water, so that half of it in water. அப்போ மொத்த லெங்க்த்ல L/2 தான் மேல இருக்கு. L/2 தண்ணிக்குள்ள போயிடுச்சு. புரியுதா? The tube is dipped vertically in water, so that half of it is in water. The fundamental frequency of the air column now is. இப்போ வாட்டர் வச்சா இது க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பா மாறிடுச்சு. இப்போ இதுடைய ஃப்ரீக்வன்சி என்ன? உனக்கு ஃபார்முலா தெரியும், V by 4L. ஆனா இங்க L இல்ல, L/2. அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ F dash is V by 2L. என்ன புரிஞ்சுக்கிட்ட? F dash F ஈக்குவல் தானே? The new frequency is also F dash is equal to F, same as that of original frequency. D is the correct answer.